டோல்கேட்ல அந்த ஃபாஸ்டாக் எடுத்து வெளியே அந்த அக்காட்ட காமிச்சிட்டு இருக்கீங்க. ஏன் அது போறா தூக்க மாட்டுக்கு அவரு பதறிட்டாரு. ரீசார்ஜ் வேற ஏறலையா அப்படின்ட்டு. அவன் வேற ஏதோ 200 எவ்வளவுதான் யாருன்னு சொன்னான். 500 ரூபா கொடுத்தேன். 300 ரூபாய் யாருன்னு இருப்பான். 420 ரூபாய் யாரு 80 ரூபா கிடக்கணும் அப்படிமா. அவன் கமிஷன் 50 ரூபாயா? அந்த ஈஸி பண்றதுக்கு 50 ரூபா என்ன? ஆமா, அதுக்கு நம்மளே பண்ணிடலாம் ஜிபேல. ஜிபேல பண்ணிடலாம். நம்ம வண்டி நம்பரை போட்டா ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். ஆமா வந்துரும். அது எந்த பேங்க்ல லிங்க் ஆயிருக்கோ அந்த பேங்க்ல ஆட்டோமேட்டிக். ஆமா வந்துரும். ப்ரோ இந்த கன்னியாகுமரிக்கு என்ன அரை மணி நேரம் ஆகுமா? அரை மணி நேரமாவா? கூட ஆயிரும். நீ எவ்வளவு தூரம் போகணும்? நீங்க இந்த மாதிரி ட்ராக் மாதிரி போனீங்கன்னா ஒரு நாளைக்கு தான் போகணும். 120 80 to 100 அதான் அவ்வளோதான் போகிறேன். 80 போனீங்களா? சரி ஊரில் போகிறேன். போங்க சும்மா போங்க. அதான் ப்ரோ அதெல்லாம் இல்லை ப்ரோ, போவேண்டாம். ஒரு ட்ராக்ல போங்க ப்ரோ. ஐயோ பின்னாடி வந்து வேகமாவது கொடுத்துட்டா என்ன பண்ணுவீங்க? நான் மிரர் பார்த்து தான் ப்ரோ ஓடிட்டு இருக்கேன். பின்னாடி வண்டியே வராதனால தான் அப்படி ஓட்டுறேன். வேற ஸ்பீடு கேமரா இருக்கு தெரியுதா இல்லையா? சுள்ளு ஃபைன் அடிப்பான் இன்ஜினே. எவ்வளோ போட்டுருந்தா? ஃபைன் ஒன்றுக்குள்ள மெசேஜ் இருக்கு. அப்புறம் ஒரு ட்ராக்ல போங்க அப்புறம் பயமா இருக்கு ப்ரோ. சரி கத்துக்கிறேன். இப்போ வந்து இந்த ரோட்லயே போறேன். இது வந்து பிலோ 80னா இந்த இதுல போகணும் அப்படிதானே? அபோவ் 80னா அந்த சைடு போகணும். இது தெரிஞ்சதெல்லாம் ஓகே. ஓட்ட தெரியல கரெக்டா அந்த லைன்ல போங்க ப்ரோ. காலையில இருந்து டீ குடிக்காம எடுத்து நாங்க செத்துட்டு இருக்கோம். இல்ல சர்வீஸ்ல போங்க, சர்வீஸ்ல போங்க. அன்னைக்கு நம்ம இங்க தானே வந்தோம். இதே ரோடு தானே. நாங்க ஆக்சிடென்ட் ஆனது இதே ரோட்ல தான். கோயில் உண்டு இல்ல, அதுல ஒரு கோயில் உண்டு இல்ல இல்லையே? இல்ல அதுல ஒரு கோயில் உண்டு பாரு ரைட் சைடுல. ப்ரோ நீங்க ஜாக்கெட் டோட்டியா வாடுற மாதிரி அந்த தமிழ் என்ன உணர்றீங்க? எதான் நினைக்கிறீங்க? ஒண்ணும் கிடையாது. பெருமை என்ன? ரேஷன் கடையில கியூல தான் நிக்க. மாசம் நீங்க அங்க ரேஷன் கடையில போய் ஜாக்கெட் டோட்டினா டக்குன்னு தர மாட்டாங்க. ஆமா தர மாட்டேங்காங்களே. ஜாக்கெட் டோட்டியா தம்பி? லைன்ல காலைல 6 மணில இருந்து நிக்க தம்பி, ஒழுங்கா பின்னாடி போய் நின்னுன்னு கைறாங்க. தாத்தா அடிச்சு போட்டுருங்க. தாத்தா அப்படி சொல்றாரு. தாத்தா நான் ஜாக்கெட் டோட்டி, எனக்கு இத்தனை பேர் இருக்காங்க, அத்தனை ரேஷன் கடையில வரிசையில தான் நிக்கணும் அப்படின்னு அடிக்காங்க. அதான் ப்ரொமோஷனே போட மாட்டேன் வீடியோ. நம்ம சந்தோஷத்துக்காண்டி ஒரு 5000 ரூபாய்க்காண்டி மத்தவங்க வாழ்க்கையை சீரழிச்சிடக்கூடாது. வழுக்க தலையில எப்படி முடி வளரும்? கடவுள் கொடுத்தது வழுக்க தான். எந்த எண்ணெய் தேய்ச்சா முடி வளர்ந்துரும் அந்த எண்ணெய் தேய்ச்சா 5000 ரூபாய்க்கு வாங்கிட்டு ஒரு நாள் சும்மா உங்க கண்ணு முன்னாடி தேங்காய் எண்ணெயை கையில ஊத்திட்டு அந்த எண்ணெயை ஊத்துனவே சீனை போட்டு வீடியோ போட்டுருவாங்க. நீங்க முடி வளரும் ஒண்ணுமே வளராதானே? இருக்கிற மசரும் போயிரும். மசருனா கெட்டாடுது இல்லையா? வண்டி 3ஆம் கீர்ல போகுது. 3ஆம் கீர்ல போகுது, 5ஆம் கீர் கிடையாதா? நான் 5ஆம் கீர்ல போகுது அப்படின்னு சவுண்ட் என்ன கதை பார்த்துட்டு இருக்கேன். அப்ப வந்து 3ஆம் கீர்ல போயிட்டு தான் சவுண்ட் கேட்குறீங்களா? இல்ல அதான் 5ஆம் கீர் போட்ட பிறகு எதுக்குடா வண்டி இறையுது பாக்க நானு. ஒரு காஃபி கடை உண்டு. அது இன்னும் கொஞ்சம் 10 கிலோமீட்டர் போகும். தம்பிய பாரு, அழகு பிள்ளை எடுத்து தூங்குமா? தூங்கிக்கோ. நீ இப்ப எதுக்கு சர்வீஸ் ரோட்ல வந்தாலும் தெரியுமா ப்ரோ? ஆமா டீ குடிக்க கடையே இல்ல ப்ரோ தான விட்டாங்க ப்ரோ. ஒரு 10 கிலோமீட்டர் போங்க ஒரு டீ கடை உண்டு. நானும் ஜாக்க காட்டி ஜாக்க எடுத்து தூங்கிட்டு வரான்னு பாரு. ஜாலியா ஜாக்கு படுத்துக்கோமா. நம்ம வந்துட்டோம் கன்னியாகுமரி. கண்ணாடிக்கு முத்தம் கொடுத்துட்டே வரான் ஜாக். சர்வீஸ் ரோட்ல வந்து ஊர் தான் ஏதோ ஒன்று வந்துருக்கு. இந்த ரோட்ல நான் பேருக்கு அதுக்குள்ள ஒரு ஊருக்கு நான் இவரில் போனேன். இங்கதான் ஒருத்தர் கிழங்கு வித்துட்டு இருந்தாரு. ஏர்ல கிழங்கு சிப்ஸ் போட்டு விற்பாங்க தெரியுமா? இந்த ஊர் கூடி வந்து இதை வாங்கிட்டு இந்த நேரம் தூத்துக்குடிக்கா போறீங்க. என்ன கதை தெரியுதா? என்ன ரூட்டா? ரூட் இல்ல வீடியோ தெரியுது. வீடியோ பயங்கரமா இருக்கு ப்ரோ. ஒரு ஏசி போடுங்க. ஏசி போடணுமா? இந்த போட்டு சவுண்ட் கேட்கல. ஏசி சவுண்ட் கேட்கல. கம்ப்ரஸர் சவுண்டா? ப்ரோ ஒரு ரூட்ல போங்க ப்ரோ. திடீர்னு இங்கிட்டு இங்க பாருங்கப்பா 2 கோடு இருக்கா. திடீர்னு இங்கிட்டு போறாரு, திடீர்னு இருந்தாப்புல அங்கிட்டு போறாரு, திடீர்னு நடுவில் போறாரு. லைசன்ஸ் இருக்கா? ஐயோ எடுத்துட்டு வர மறந்துட்டேன்.
யார்கிட்டயுமே கையில கிடையாது. உங்ககிட்ட இல்ல ப்ரோ, ஒருத்தர் இருந்தா போதும் தானே. எப்பவுமே லைசன்ஸ் கையில வச்சிருக்கணும் ப்ரோ. நான் எடுத்து வைக்கணும்னு ஃபைல் எடுத்தேன், ஆனா எதுக்கு இந்த ஃபைல் இப்ப எடுப்பேன்னு நினைச்சிட்டு நான் வந்து மறந்துள்ள சொல்லிட்டேன். அதான் இருக்குல்ல ப்ரோ. ப்ரோ அந்த வண்டி போட்டோ இருக்குல்ல ப்ரோ நம்மகிட்ட, அந்த போட்டோலாம் காமிச்சா விட்டுருவாங்களா? விட்டுறாங்க. உங்களை பார்த்தா விடுவாங்கன்னு தெரியல. என்ன பார்த்தீங்களா, என் தம்பி இருக்கான, எனக்கு என் தம்பி ஜாக்கு இருக்கான, ஜாக்கு நீ காப்பாத்திடுவான். இந்த பெல்ட் அவுத்துருங்க. எப்படி ஓகே வேற நியூஸ் நாளைக்கு போட்டுருவாங்க. ஒத்த கையில் பெல்ட்டை அவுத்து கொண்டு காரை ஓட்டிய ஜாக் ஊட்டி கைது ஜாக் அப்படின்னு போட்டுருவாங்க. அது கிளிப்பர் ரெண்டே அமுக்குல திறந்துடும், அப்படி படுக்க வசலாம் இருக்கும் ஜாக். இப்போ நம்ம எங்க போயிட்டு இருக்கோம்னு பாத்தீங்கன்னா நான்நேரி பைபாஸ், கன்னியாகுமரி டு நான்நேரி பைபாஸ். நான் படுக்க வச்சுக்கோங்க உட்காந்துக்கிட்டான். அவன் படுக்க தான் வசம் தருவாங்க. அவங்க எப்படி அடுத்து எடுக்காம பாருங்க, எங்கனாலும் படுக்கணும். உங்களை மாதிரி என்ன பிரான்ச் கன்னியாகுமரி பிரான்ச். கன்னியாகுமரி ஃப்ரெண்ட்ஸ், நாங்க இப்போ வந்துட்டு இருக்கோம். போயிட்டு இருக்கோம் பிரான்ச். காரை ஓவர்டேக் பண்றோம். பஸ் ப்ரோ அலார விட்டு பேக்கிட்டு இருக்காரு ப்ரோ. எனக்கு வந்து இல்ல ப்ரோ. ப்ரோ ஆனா நீ ஜாக்கோட கொஞ்சம் பர்சனாலிட்டி கம்மி தானே ப்ரோ. காஜி பையில நீ வந்து அவ்வளவு பிள்ளைகள்டி பேசிட்டு இருக்கல. நீ இல்ல இப்ப போன காட்டட்டா. இல்ல நீ அவ்வளவு பிள்ளைகள்டி நீ தானே பேசிட்டு இருக்க. இல்ல அப்படிலாம் கிடையாது. ஆனா எப்படி சொல்றது, பர்சனாலிட்டி தம்பி. ஆனா உன் சிரிப்பு அழகா இருக்கும். நானே சைட் அடிச்சிருக்கோம். நீ ப்ரோ இப்பெல்லாம் பேசாதீங்க, வாடவில்லைன்றாங்க. டப்பு கொடுக்கலான்ட்டு இருந்தீங்க. அது நீ தூங்கிட்டு இருந்தீங்கன்னா டப்பு டப்பு அடிச்சு எஞ்சிருவீங்கல்ல கார் ஓட்டும் போது, அதனால. நான் தூங்கவே இல்லையே, ஆனா எதுக்கு அடிக்கி ப்ரோ? இது என்ன ரோடு, ஒரு ரோட ரோட் வேலை நடக்கு ப்ரோ. ப்ரோ சொல்லுங்க. ஹாய் பிரான்ச். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். எதுக்குல ஹாய் இருக்கீங்க? ஹாய் இல்ல ப்ரோ, நீ சொல்லுவீங்களா ஹாய் பிரான்ச்? ஆனா அப்படி சொல்ல மாட்டேன். சரியா சரியா இதான் வாங்கிருமா? நான் தான் சொல்றேன், டக்குன்னு தென்காசி போங்க, எக்ஸ்சேஞ்ச் கொடுத்து கார் வேற கார் எடுத்து போயிடும். அது என்ன ரேட் வரும் கேட்க? அது எவ்வளவு ப்ரோ வரும் ஆனந்த் ப்ரோ? வரும் புதுசு புதுசா 12,000 தான். நீங்க அக்கா பாத்துறாங்க ப்ரோ. அவனுக்கு என்ன கம்ஃபர்ட் அதுல தான் ப்ரோ அவன் நிப்பான். இந்த படத்துல அவ்வளவுதான் திட்டுவான். ஒரு மாதிரி போறாங்க டீம், நம்ம பக்கத்துல போக கூடாது அப்படின்ட்டு வரான். அப்புறம் பாட்டு போடுங்க, நாங்க கொள்ளாரு அப்படின்னு. ஏன்னா பாட்டு போட்டா அது காப்பி இல்ல சொல்றேன். ஆமா காப்பி ரைட் வந்துரும் பாட்டு போட்டா. பாரு அதுக்காண்டி பாட்டு கேட்காம போறாங்க. அது ஆம்புலன்ஸ் ப்ரோ. ஆம்புலன்ஸா ப்ரோ? டாக்டர் அகர்வால்ஸ் கண்ணாஸ்பத்திரி. கண்ணாஸ்பத்திரியா? உங்களுக்கு தெரியுதா நல்லா? அதான் கண்ணு ஒழுங்கா தெரியாம தான் வண்டி ஓட்டிட்டு இருக்கேன். இருந்தாலும் சர்வீஸ் ஓட்டு போறாதீங்க. இவர் என் தம்பி வேற ராஜா பகவத் மாதிரி கொடுத்து விடாங்கண்ணா. ஆனா 2 பேரும் ஒரே மாதிரி இருக்கீங்க. எப்படி ப்ரோ? அண்ணன் தம்பிக்கே கரெக்டா பேசுறா. வா ப்ரோ. ப்ரோ அப்படியே அவன் பேசுறதெல்லாம் வீடியோல காமிச்சிருங்க ப்ரோ. அப்படி நீங்க பேசுனீங்கன்னா அப்படி கேமரா மாத்திட்டு கொஞ்ச நேரம் வேற ஆள் மாத்தி எடுக்க கரெக்டா இருக்கும். அப்புறம் என்ன பேச ப்ரோ? உங்க மேரேஜ் எப்போ ப்ரோ? மேரேஜா ப்ரோ? விரைவில். உங்க அண்ணி கூட எப்போ ப்ரோ பாக்குறது? அண்ணி கூட நீங்க எப்படி ப்ரோ வருவீங்க? இல்ல ப்ரோ, உங்க அண்ணன் தனியா இருக்கீங்க ப்ரோ, அண்ணி கூட எப்போ இருப்பீங்க? அது நீங்க எப்படி பாப்பீங்க ப்ரோ? ப்ரோ நீ ஏன் ப்ரோ தப்பா யோசிக்கிறீங்க? அப்படி சொல்லல ப்ரோ. அண்ணி கூட வந்தா நான் உங்களை ஏன் கூட போறேன்? அண்ணியை கேமராமேனா போட்டுட்டு நானும் ஜேக்கபடி ராஜா பகவத் மாதிரி அவ பின்னாடி ப்ரோ உட்காந்து எடுத்துட்டு இருக்காங்களே, அப்படி உட்காந்து வீடியோ எடுத்துட்டு இருப்பா. மாமா என் மூஞ்ச காட்டுங்க மாமா, ப்ளீஸ் மாமான்னு கெஞ்சுவா. நீ வீடியோ மட்டும் எடுடி அப்படின்ட்டு விட்டுறாடிதான். ஜாக்கிக்கு கல்யாணம் ஆசையா தான் இருக்கு, எவ்வளவு மாமான்னு போடுவான்ட்டு. ஆனா அது கனவுல மட்டும் தான் நடக்கும் நினைக்கிறேன். வாடா மாப்பிள்ள இருக்கான்ல ப்ரோ. ஆமா ப்ரோ. வந்து எங்க ஸ்கூல்ல தான் படிச்சான். நான் 8th படிக்கும் போது இப்போ மேரேஜ் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்கான். 4th ஸ்டாண்டர்ட் படிச்சான். ஜான்னு என் தம்பிக்கு ஃப்ரெண்டு, என் ஃப்ரெண்டுக்கு தம்பி ஃப்ரெண்டு, அப்படி ஸ்கூல் படிச்சீங்களா ப்ரோ?
இல்ல இல்ல ப்ரோ எது வரை படிச்சிருக்கீங்க? ஏன்னா நான் படிக்கிறேன். இல்ல கேட்கம் ப்ரோ தெரியாதுல்ல. இந்த வாரம் பாப்போம் மண்டையே. அதே மாதிரி தான் தம்பி வெளியே நீட்டிட்டு வருவான் ஜாக்கு. ராஜா பகவத் மாதிரி இருக்கானா? சரி ப்ரோ நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? நானும் ஒரு டிப்ளமோ 6 வருஷம் படிச்சிருக்கேன். 6 வருஷம் எதுக்கு ப்ரோ படிச்சீங்க? ப்ரோ மொதல் வந்து கம்ப்யூட்டர் டிபார்ட்மெண்ட் ஒன்று படித்தேன் ப்ரோ. நாசனத்தில் 3 வருஷம். அது 2.5 வருஷம் படித்தேன் ப்ரோ. கடைசி 6வது செமஸ்டர் கடைசி செமஸ்டரில் வந்து ஆக்சிடென்ட், பைக் ஆக்சிடென்ட். அதனால ஒரு கோமாவுக்கு போயிட்டேன். கோமாக்கு போயிட்டீங்க? எத்தனை மாசம்? கோமா தான். எத்தனை மாசம்? 30 நாள். போடு அப்படியே படுத்தே இறந்துருப்பீங்க. என்ன மருந்து மட்டும் தான் வேலை. சரி பாடியை தூக்கிட்டு போய் பாடியை போட்டுரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் ஒண்ணு நீங்க சொன்னீங்க கோமால இருக்கு. இல்ல நான் வந்து இல்ல பாடி தூக்கிட்டு போய் போட்டுருன்னு சொல்லியிருக்காங்க வீட்டுல. பாடி அதெல்லாம் சொல்லுங்க. பாடியை தூக்கிட்டு போய் போட்டுருங்கன்னு சொன்னாங்க. அதனால நான் உயிரோட தான் சைஸ் என்ன இருக்கேன். எப்படி நீங்க சொன்னீங்களா? ஆமா. கோமா இருந்தா பேச முடியுமா? அப்புறம் டோல் கேட்டு. ஆமா ப்ரோ. பைசா ரீசார்ஜ் பண்ணல. ஓரம் பண்ணி போட்டு ரீசார்ஜ் பண்ணுங்க. டோல் கையில காசு இருக்கா? கையில டபுளா கட்டணும். அது வேஸ்ட். மியூட் பண்ணு நம்ம போட சொல்லிட்டு போவோம். ஜாக்கெட் சொல்லுங்க, சைடு ஏத்துங்க. அடி கொடுத்துட்டு வந்தாச்சு. கையில பைசா இருந்தா கூட ஏத்தி விட்டுறாங்க. சரி ரூபா போயிட்டு ரீசார்ஜ் பண்ணிட்டு வாங்க போங்க. ப்ரோ செல்ல வேற இது இல்ல. ஜிபேல காசு கீசு போட்டு வைக்கணும் ப்ரோ. ப்ரோ நடைய பார்த்தீங்கல்ல, சும்மா ராஜா பகவத் மாதிரி நட போறாரு. என் மாப்பிள்ளை ஏறும் அண்ணா வருவாரு. ப்ரோ என்ன போட்டாச்சா? ஆமா. கஜா 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 கைஸ் வாங்க பார்ப்போம். அவனுக்கு சாப்பாடு அவங்க அவ்வளோ அந்த மாதிரி பண்ணாங்க. நம்ம அது மாதிரி ஏதாவது என்ன தேடுங்க. அது எனக்கு தேடி வாங்க உள்ளே போங்க ஃபஸ்ட்டு. கேட்க வந்தா அண்ணன் கூட வா. உள்ளே போனால் அடிச்சு போட்டுருவாங்க நாயை. உன் தம்பி உள்ள வரா ப்ரோ. உன் தம்பி நீங்கள் சர்க்கஸ் விளாட்றீங்களா? சர்க்கஸ் விளாட்றீங்களா? சரி என்ன வாங்கணும் ப்ரோ? டீ சொல்கிறீங்களா? டீ சாப்பிடுவோம். சாப்பாடை சாப்பிட போறீங்க? இங்கே சாப்பிட்டா லேட் ஆயிடும். ப்ரோ உங்களுக்கு என்னது டீயா? டீ ப்ரோ. டீ தானே ப்ரோ? டீ தானே? டீ தானே. சாப்பாடு சாப்பிட விளையாட்டு வாங்கல. சம்சா எனக்கு வந்து சீனி போடாமல் 2 பால் 2 பால். அது போல எனக்கு ஒரு டீ, எல்லாருக்கும் டீ, எனக்கு வரலாம். அப்புறம் நம்ம அந்த எக்யூப்மெண்ட்ஸ் எடுத்துக்கணும். மூடி உள்ளது போய் கிடக்கு. பார்த்தீங்கன்னா வந்து நம்ம தூத்துக்குடி டு கன்னியாகுமரிக்கு இடையில வந்து ஒரு இடத்துல டீ குடிக்க நிப்பாட்டணும். பார்த்தீங்கன்னா டீ குடிச்சிருக்காங்க, பார்த்துருப்பீங்க. ஜாக்குக்கு வந்து நான் 2 பால் வாங்கி வச்சேன். ஆனால் வந்து ஜாக் குடிக்க மாட்டேங்கான். எனக்கும் டீ குடிக்க மனசே இல்லை. ஆனால் அந்த மனசாட்சி இல்லாத பையங்களை பாருங்க. அதான் கேமரா எடுக்கிற பையனும் குடிச்சிட்டான். ஜாக் வேற கீழே போய் படுத்துட்டான். நம்ம இப்போ வந்து கீழே போய் வச்சு பார்ப்போம் சாப்பிட்றானோ இல்லையா.
இந்த சேர் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவனுக்கு வந்து சேர்ல உட்கார கம்ஃபர்டபுளாக இல்லைன்னு நினைக்கிறேன். அதனால தான் தம்பி குடிக்காமல் இருந்திருக்கான். இப்போ கீழே வச்சா குடிச்சிட்டான். எனக்கு மனசு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. நானும் போய் இப்போ டீயை குடிச்சிடுறேன். பார்த்தீங்கன்னா ஜாக் வந்து பாலை குடிச்சிட்டான். அதை வந்து கழுவிட்டு கார்த்திக் இங்கே கொண்டு தண்ணி எடுத்துட்டு கிளம்புறோம். நம்மளும் இந்த பைக் ஒரு நாள் நம்மளும் இது ப்ரோ காமில அண்ணன். கூப்பிட்ட உடனே எனக்கு கன்னியாகுமரிக்கு போகணும் ப்ரோ, ட்ரிப்பு போகணும்னு சொன்னாங்க ப்ரோ. உடனே எனக்காண்டி சப்போர்ட் பண்ணிட்டாங்க ப்ரோ. ரொம்ப ஹாப்பி. அதே மாதிரி இந்த ப்ரோ அப்படிதான். அப்புறம் இந்த ப்ரோ வந்து எல்லாருமே தெரியும். அந்த ப்ரோ வந்து ஒரே காக்கி ப்ரோ. ப்ரோ நான் ஓட்டுறேன் காரு. காக்கி ஓட்ட முடியும். ஆமாம் நான் ஒரு வேற கன்னியாகுமரி அப்படியா போயிடுமா? சரி அப்போ போயிடும். கீழே இருக்கு பாருங்க. கீழே ப்ரோ ஒரே ஸ்பீச்சில் கொண்டுட்டீங்க ப்ரோ. கைஸ் அப்பனா எல்லாத்தையும் உள்ள வச்சாச்சு. செங்கல் வச்சு அண்டா விடுங்க ப்ரோ. அந்த கொடுத்து அந்த கொடுப்பு நல்ல கொடுப்பு கொடுத்துருக்கீங்க ப்ரோ. அவனும் தட்டிக்கிட்டு எங்கேயோ கல்லு ப்ரோ வச்சிருக்கீங்க. அண்டா கேனு அண்டா விடா ப்ரோ. இப்போ இந்த கல் இப்போ 2 களி எங்கே வைங்க? எங்கே கரெக்டாக இருக்கும். ஏகி வச்சிருக்கீங்க. இந்த கேன் உருளாமல் இருக்கு. இன்னொரு களி அந்த பிளேடிங்க. அதான் எங்களுக்கும் தெரியல ப்ரோ. தண்ணி வந்து ஜாக்குக்கு வந்து நம்ம இந்த தண்ணி வந்து வீட்டில் எப்பவும் குடிப்போம்ல. இப்போ வேறு தண்ணி குடிச்சா நம்ம தெளி பிடிக்கிற மாதிரி அதுக்கும் ஏதாவது ஆயிரம் ரூபாய் நானும் பாரு அந்த ராஜா பகவத் வா வா போவோம் வா. சரி நாங்கள் போயிட்டு வரோம். பாய். ஓடியா வா. யாருக்கே வா வா ஃப்ரெண்ட்ல வா. இங்கே வா. ஃப்ரெண்டுக்கு போ. ஃப்ரெண்டு போயா. இங்க நீ அதை போட்டுங்க. இங்க படுத்து வந்து இங்க வந்து இங்க படுத்துக்கோ. ஏசி படுத்துக்கோ. படுத்துக்கோ. ரைட் போங்க. கட் பண்ணிடு. சரி ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து டீ குடிச்சிட்டு கிளம்பிட்டோம். தம்பி ஆனந்த், இவன் பேர் மகி, அதுக்கப்புறம் நம்ம ஒரு கனகவேல் ப்ரோவு, முன்னாடி பார்த்தீங்கன்னா ஜாக் தம்பி. வீடியோ எடுக்கிறது நான். நம்மளே எவ்வளோ நேரம் கார் ஓட்டிட்டு இருக்காது. எல்லாரும் ஜாலியாக சுற்றணும்னு சொல்லிட்டு இப்போ வந்து இவரும் சிறந்த டிரைவர் தான். ஆனால் கொஞ்சம் பொம்பளை பிள்ளைகள் கூட தான் ரவுண்ட் அடிப்பாரு. மூஞ்ச காட்டுங்க ப்ரோ. காட்டுங்க ப்ரோ. இது தூத்துக்குடியில் உள்ள அவ்வளோ பிள்ளைங்களுக்கு தெரியும். காலேஜ் பிள்ளைங்க, அதுவும் காமராஜ் காலேஜ் பிள்ளைங்கிட்ட கேட்டால் தெரியும். அப்படிலாம் கிடையாது கைஸ். அவன் தம்பி வந்து மெக்கானிக்கல் ஷாப் வச்சிருக்கான். தம்பிக்கு வந்து கார்லேயே கொஞ்சம் மெக்கானிக்கல் எல்லாமே தெரியும். அதுவும் இல்லாமல் இவர் வந்து ஒரு ஸ்டண்டரு, பைக் ஸ்டண்டரு. ஒரு வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. தூத்துக்குடியில் வீலிங் அடிச்சாருன்னா கன்னியாகுமரி வீலிங்லேயே போவார். ஆனால் ரோடு அதுக்கேற்ற மாதிரி பண்ணணும். பாருங்க ஜாக்க பாருங்க. ராஜா பகவத் மாதிரி படுத்து கிடக்கான். ஜாலியாக போயிட்டு இருக்கோம். பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ எங்கே போயிட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி பைபாஸை பிடிச்சிட்டோம். அழகழகா மலைகள்லாம் தெரியுது. மலைகள் தெரியுது, மேகங்கள் தெரியுது. ஆனால் நம்ம சூரியன் உதயறதை பக்கம் தான் வந்தோம். ஆனால் சூரியன் உதஞ்சி மறைஞ்சிரும் நினைக்கிறேன். நாங்கள் போய் சேரக்குள்ள காத்தாடி இல்லை ஜாக்கு காத்தாடி. ஜாக்கு பாருங்க ராஜா வகுத்து லுக்கு கொடுத்துட்டு இருக்கான். ப்ரோ பயங்கரமா டிரைவ் பண்ணிட்டு இருக்காப்ல. ப்ரோ சாங்க தட்டி விடுங்க ப்ரோ. கனெக்ட் பண்ணுங்க ப்ரோ. அஜினர்வில் போடுமா ப்ரோ? உங்களுக்கு இதுல ஒரு கிளிப்பு பங்கமா இருக்கு ப்ரோ. சூப்பரா இருக்கு இப்படி எடுக்க. எனக்கு இப்படி ஒரு வீடியோ எடுக்கும் போகும்போது